இதே போல் பல முக்கியமான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நம்ம பார்க்குற அப்ளிகேஷன் பேர் சிக்னல் ஸ்ட்ரென்த். அதாவது நம்ம மொபைல் ஃபோனில் மொபைல் நெட்வொர்க் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்கு உதவுற இந்த அப்ளிகேஷன் தான் இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த். முதல்ல இதில் கேட்குற பெர்மிஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை உங்கள் மொபைல் நெட்வொர்க் வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கா இல்லை 3G அல்லது 4G நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் 3G ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது என்னோடய ஃபோனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. நான் வந்து BSNL யூஸ் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக என்னோட நெட்வொர்க் இருக்குது அப்படிங்கிறத இது வந்து காட்ட உதவும். அது மட்டும் இல்லாமல் வைஃபை யூஸ் பண்ணிங்கன்னா வைஃபை நெட்வொர்க் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதும் காட்ட உதவும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது போக அடிஷனலாக ஸ்பீட் டெஸ்ட்டும் இதை வச்சு யூஸ் பண்ண முடியும். இது போக அடிஷனலாக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து வைஃபை ஸ்ட்ரென்த் இருக்குது, எவ்வளோ இந்த ஏரியாவில் வந்து நெட்வொர்க்ஸ் இருக்குங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக இதில் வந்து நிறைய விட்ஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாமல் உங்களோட ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து டேரெக்டாக வந்து ஸ்ட்ரென்த்தை பார்க்குற மாதிரியே இந்த விட்ஜெட்ஸ் வந்து செட் பண்ண முடியும். குறிப்பாக மொபைல் நெட்வொர்க் வந்து எந்த இடத்துல வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக உதவும். ரெண்டாவதாக நம்ம பார்க்குற அப்ளிகேஷன் வந்து LED கீபோர்டு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு LED கீபோர்டு இருக்கிற மாதிரி டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஃபோன் வந்து செட் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ முதல்ல இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே டிஃபால்ட் கீபோர்டு வந்து செட் பண்ண கேட்கும். அந்த பெர்மிஷனில் கிராண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த கீபோர்டு வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து ஜிபோர்டு வேணுமா இல்லைனா டிஃபால்ட்டாக இந்த கீபோர்டு வேணுமா கேட்கும். ஸோ இந்த கீபோர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிசைன் வந்து ஆல்ரெடி இதில் ப்ரீசெட்டாக கொடுத்துருக்காங்க. சில கீபோர்ட்ஸ் இதில் வந்து டிஃபால்ட்டாகவே செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. சில கீபோர்ட்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு அதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ எந்த கீபோர்டு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிட முடியும். அடிஷனலாக கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். இந்த பட்டனை டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீபோர்டு வந்து நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கிட முடியும். அதுக்கு நிறைய லேஅவுட்ஸும் கொடுத்துருக்காங்க. லேஅவுட்ஸ் மட்டும் இல்லாமல் கீழே கலர்ஸும் இருக்குது, எஃபர்ட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையானபடி எஃபர்ட்ஸ் லேஅவுட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் உங்களுக்கு கீபோர்டாக செட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு தெரியும் என்னோட கீபோர்டு வந்து ஒரு LED கீபோர்டு மாதிரி டிஃபால்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் லேஅவுட்ஸ்லாம் உங்களுக்கு வருது. ஸோ இதே மாதிரி கீபோர்ட் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். மூணாவதாக நம்ம பார்க்குற அப்ளிகேஷன் பேர் பாட்டம் குயிக் செட்டிங்ஸ். அதாவது குயிக் செட்டிங் வந்து பாட்டம், அதாவது ஃபோன் கீழே இருந்து வர வைக்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு உதவும். ஸோ இதில் வந்து முதல்ல பார்த்தோன்னா நிறைய பெர்மிஷன்ஸ் கேட்கும். அதெல்லாம் கிராண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஸோ இந்த சர்வீஸை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாட்டமில் உங்களுக்கு ஒரு குட்டி அனிமேஷன் தெரியும். ஜஸ்ட் வந்து கீழே இருந்து மேலே பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கனாலே போதும் இந்த லேஅவுட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் வந்து கீழே இருக்கணும் இல்லைங்கிறதையும் உங்களால் வந்து செலக்ட் பண்ணிக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த லேஅவுட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் மேலே இருந்து செலக்ட் பண்ணுறதோட ஈஸியாக கீழே ஃபிங்கரில் வந்து ஆக்சஸ் பண்ணுற விதமாக இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ லேஅவுட்டோட உங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி இருக்கணுங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் வந்து ட்வீக் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து குயிக் ஆக்சஸ் டோக்கில் வந்து மேலே இருக்க பதிலாக கீழே இருந்து உங்கள் ஃபோனில் வந்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். நாலாவதாக நம்ம பார்க்குற அப்ளிகேஷன் பேர் ஆல்வேஸ் ஆன் AMOLED. அதாவது உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஸ்லீப்பில் இருக்கும்போது எந்த விதமான டிசைன் வந்து உங்களுக்கு தோணணுங்கிற மாதிரி டிசைன் வந்து உங்களை செட் பண்ண முடியும். முதல்ல இதுலேயுமே வழக்கம் போல் வந்து ஒரு சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த பெர்மிஷன்ஸ்லாம் கிராண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் நிறைய லேஅவுட்ஸ் காட்டும். உதாரணத்துக்கு வந்து கிளாக் எப்படி இருக்கணும், சைடில் வந்து உங்களுக்கு எந்த விதமான பார்டர்ஸ் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனிமேஷன்ஸ் ட்ரான்சிஷன்ஸ் மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். குறிப்பாக வால்பேப்பர் மாதிரி எல்லா விஷயங்களும் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் ஃபோன் வந்து லாங் ஸ்க்ரீனில் இருக்கும்போது எந்த மாதிரியான அனிமேஷன்ஸ் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறத தெளிவாக காட்ட ஆரம்பிக்கும். இது போக ஃபாண்ட், அனிமேஷன், கிளாக் எல்லா விஷயத்தையும் உங்களை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃபோனை வந்து லாக் பண்ணிவிட்டு திருப்பி அன்லாக் பண்ணும்போது உங்கள் லாக் ஸ்க்ரீனில் வந்து அந்த அனிமேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலராக உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். குறிப்பாக பார்டர்ஸ்லையும் சரி சென்டர்லையும் சரி கலர்ஃபுல்லான ஒரு அனிமேஷன் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக உங்கள் ஹோமில் இருக்கிற லாக் ஸ்க்ரீன் மூலமாக AMOLED ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி எஃபர்ட்ஸ் வந்து உங்கள் நார்மல் ஃபோனுக்கும் கொண்டு வர முடியும். ஐந்தாவதாக மற்றும் கடைசியாக நம்ம பார்க்குற அப்ளிகேஷன் பேர் ரிமைண்டி. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ரிமைண்டர் அப்ளிகேஷன் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக அதை வந்து செஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இதில் சப்ஜெக்ட் மற்றும் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் வேணுமோ அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் அது மாதிரி கீழே இருந்து டைமிங் மற்றும் டேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எந்த டைமிங்கில் எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிமைண்டர் வந்து காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை செட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணி வச்ச ரிமைண்டர் எல்லாம் அதில் வந்து காட்ட ஆரம்பிக்கும். அதாவது ஜஸ்ட் அப்கமிங் மற்றும் ஆர்ச்சிவ் அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷனை காட்டும். ஸோ அப்கமிங்கில் வந்து நம்ம வரப்போகிற எல்லா விஷயங்களும் காட்ட ஆரம்பிக்கும். ஆர்கியூவில் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்ச ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அது காட்ட ஆரம்பிக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் ஈஸியாக ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கிட முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏப்ரல் மாதத்துக்கான பெஸ்ட் ஆப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுமாதிரி மாதம் பெஸ்ட் ஆப்ஸ் பார்க்கணும், அது மட்டும் நிறைய விதமான வித்தியாசமான ப்ரோக்ராம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிருங்க. நான் அருண் டெக் இந்த மற்ற வீடியோ உங்கள் சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.